பொதுவாக தமிழ்நாட்டிலன்னு இல்லை, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாக வழிபாடுங்கிறது ரொம்ப ரகசிய வழிபாடு. எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, நாகத்தை போய் பூஜை செய்யுங்க, நாகத்தை பூஜை செஞ்சால் உங்களுக்கு பலன் கிடைக்கும், நாக தோஷம் போகும், பித்ரு தோஷம் போகும் அப்படின்னு நிறைய ஜோதிடத்தை கூட செவ்வாயை குறிப்பதும் ராகு கேதுவை குறிப்பதும் நாகதோஷத்தினுடைய விளக்கம். செவ்வாய்க்கிழமையில் நாகப்புற்றுக்கு பால் ஊற்றுவதும் மஞ்சள் குங்குமம் போடுவதும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தரப்போகிறேன். நாக பூஜை, சர்ப பூஜை எதற்காக இந்தியாவில் செய்கிறாங்க? வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா கம்போடியாவில் செய்வாங்க, சிலானில் செய்வாங்க, அதே மாதிரி சிங்கப்பூரில் செய்வாங்க, வெளிநாட்டில் ஒரு சில ஊரில் செய்வாங்க. ஆனால் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நாக பூஜை. அதுலேயும் நாக பஞ்சமி அன்னைக்கும் கருட பஞ்சமி அன்னைக்கும் இந்த நாகத்துக்கு பால் ஊற்றுறதும், நாகத்துக்கு வச்சு பூ சாத்தி வழிபடுவதும், மஞ்சள் குங்குமம் போட்டு வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப அது உண்மையான உள்ள அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முழுமையாக பாருங்கள். நாக பூஜையில் ஒரு மரத்தின் கீழே, அரச மரத்தின் கீழே இருக்கும், கீழே போய் பூஜை பண்ணுங்க அப்படின்வாங்க. பெரியவங்க அதையெல்லாம் சொல்லி வச்சுட்டு போவாங்க. ஒரு 1000 வருஷம் அந்த மரம் இருக்கும். கீழே என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா 2 பாம்புகள் அப்படி ஒன்றோட ஒன்று பார்த்த மாதிரி இருக்கும். 3 இடத்துல மட்டும்தான் அது பின்னி பிணைஞ்சு இருக்கும். மற்ற இடத்துல அது பிணிஞ்சு இருக்காது. நீங்கள் வேணால் எந்த கோவிலில் போனாலும் போய் பாருங்கள். 2 நாகங்கள், அந்த 2 நாகங்கள் ஒரு 3 இடத்துல அப்படி பின்னி பிணைஞ்சு இருக்கும். 3 அடுக்கு இருக்கும். அதுக்கு மேலே இந்த சுழுமுனையில் அந்த 2 பாம்புகள் 2 கண்களுக்கு நடுவில் பார்க்குற மாதிரி இருக்கும். நடுவில் சுழுமுனை இருக்கும். அந்த சிற்பத்தில் சுழுமுனை இருக்காது. சுழுமுனை தெரியாது, உணர்ந்தால்தான் தெரியும். அந்த 3 பின்னி இருக்காது. எதுக்காகனா 6 ஆதாரங்கள். அந்த 6 ஆதாரங்களை வச்சு நமக்கு உடலில் உள்ள யோகத்தை சொல்லி தருவது குண்டலினி யோகம். அந்த அபியாசத்தை சொல்லி தருவது தான் நாக பூஜை. இடகலை பிங்கலை அப்படின்னு அந்த யோக அபியாசத்தை சொல்லி தர்றது. இந்த 3 இடத்துல பின்னி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சுழுமுனையில் அதை ஏற்றும் போது பிரபாகமாக அது மேலே ஏறி உங்களுக்கு அந்த தாமரை மூளையில் அந்த அமிர்தம் என்கிற தேன் அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, அளவாக பிரிஞ்சு போகணுங்கிறதுக்காக 3 இடங்களில் பின்னி பிணங்கி இருக்கு. குண்டலினி சக்தியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சுவாசத்தை நீங்கள் நேர்படுத்தலாம். இந்த சுவாசத்தை நேர்படுத்திக்கணுன்னா பிபி நேர்மையாக இருக்கும், சரியாக இருக்கும், சுகர் பிபி எல்லாமே கரெக்டாக இருக்கும். 29ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 நாக பஞ்சமி. அன்றைக்கி தான் கருட பஞ்சமியும் வரும். நாகமும் கருடமும் சேர்ந்து பிறந்த ஒரே நாள் கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. எல்லாமே அற்புதமாக இருக்கும். இந்த நாளில் சுப்பிரமணியரை பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப ரகசியம். முருகனை பூஜை செஞ்சீங்கன்னா அதை விட நாகத்தை பூஜை செய்கிறத விட பலிதம் அதிகமாக இருக்கும். நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், இவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அதே மாதிரி அந்த சத் சந்தானம் சொல்லக்கூடிய பேர் சொல்ல பிள்ளைகள் பிறக்கும். இந்த நாக உபாசனை பார்த்தீங்கன்னா கிராமத்தில் விவசாயிங்க விவசாயம் பண்ணுறாங்க. அந்த விவசாயத்தில் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாகங்கள், எவ்வளவு வகை வகையான நாகங்கள். தலையை மெரிச்சாலும் போச்சு, காலம் மெரிச்சாலும் போச்சு, வாழை மெரிச்சாலும் போச்சு. ஆனால் அந்த நாகங்கள் டக்குன்னு உங்களை அடிச்சிடாது. சரி, இந்த நிலத்தினுடைய எஜமானன் நாகராஜன் இல்லையா அப்படின்னு அவசரப்பட்டு உங்களை அது கொத்தாது. அதற்கு நீங்கள் தீங்கு செஞ்சால் தான் அது உங்களை தீங்கு செய்யும். ஆனால் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் தப்பித்தவறி வாழை மெரிச்சிட்டா கூட எகிரி ஓடி போயிடுவார். அதே மாதிரி தலையை மெரிச்சிட்டா கூட சுவாமி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவார். கல் எடுத்து அடிக்க மாட்டார், நாகத்தை துன்புறுத்த மாட்டார். நாகராஜா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்படிப்பட்ட விவசாயிகளுடைய நண்பன்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நாகத்தை போய் நண்பன்னு சொல்கிறீங்களே, அது எந்த அளவுக்கு விவசாயத்தில் உதவி செய்யுதுன்னு யாருக்குமே தெரியாது.
நாக தேவதையாக, குல தேவதையாக, பித்ரு தேவதையாக, இஷ்ட தேவதையாக, அந்த நிலத்துக்கே தேவதையாக நமக்கு கூட இருந்து படியளக்கக்கூடியது நாக தேவதை. அதனால்தான் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த நாக பஞ்சமி அன்னைக்கு அவங்கவுங்க நிலத்தில் இருக்கிற புத்துல போயிட்டு பூஜை பண்ணுவாங்க. அதிலே வடநாட்டில் இது ரொம்ப ஃபேமஸ். இந்த நாக பூஜை செய்யும்போது அந்த நிலத்தில் இருக்கிற மனப்பாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த மனப்பாம்புக்கு செய்யும்போது ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் போகும், ஆயுள் விருத்தி. உங்களுக்கு ஆயுள் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் போகும். இந்த நாக பூஜையிலையும் எதிரிகள் தொல்லை போகிறதுக்கு இந்த நாக பூஜை ரொம்ப நல்லா இருக்கும். செவ்வாய் தோஷம், நாகதோஷம், பித்ரு தோஷம் எல்லாத்தையும் இந்த நாகம் அப்படின்னா விகாரம்னு அர்த்தம். இந்த நாகத்தை நீங்கள் வழிபடுறதுனால விகாரம் உங்களை விட்டு போகுது. அதனால்தான் நாகாபரணம்ங்கிறது எங்கேயுமே கிடையாது, இறைவனுக்கு மட்டும்தான் நாகாபரணம். ஒன்று விஷ்ணு பகவான், இன்னொன்று சிவபெருமான். சிவபெருமான் கழுத்தில் நாகத்தை அணிஞ்சிருப்பார், விஷ்ணு பகவான் அந்த பாம்பையே படுக்கையாக வைத்திருப்பார். இப்படி நிறைய விசேஷங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சுப்பிரமணியரை வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தயவு செஞ்சு அந்த நாளை நோட் பண்ணி வச்சுங்க. உங்கள் வீட்டில் கிராமத்தில் இருந்தால் தான் போய் வழிபடணும். ஏன்னா கிராமத்துக்கு கிராம தேவதை, அதே மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடியவர். அதனால் அவங்க வழிபடுறாங்க. நம்ம பட்டணத்தில் இருக்கோம், சிட்டியில் இருக்கோம், நான் பாம்பேயில் இருக்கேன், சென்னையில் இருக்கேன், எனக்கு என்ன சார் இருக்குது? அப்படி கிடையாது. பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்கும், அகால மரணங்கள், தேவையில்லாத வியாதிகள், அதே மாதிரி நாகம் அப்படின்னு சொன்னாலே இறைவனது வாகனங்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புத சக்தி கொண்டது இடகலை, பிங்கலைன்னு சொல்லக்கூடிய யோகத்தை முறைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விலங்கு தான் நாகம். அது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது. மனிதர்களுக்கு ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடியது. மூளையில் மூலாதாரத்தில் அப்படியே 3 சுட்டு பாம்பு சுருண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி அது சுருண்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதை கண்டே பிடிக்க முடியாது. சர்ப்பம் எப்படி நீங்கள் சுருண்டு போய் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சுழு முனை உள்ளே போய் உள்ளே படுத்துக்கிட்டு இருக்கும். அந்த சுழு முனையை நீங்கள் தட்டி எழுப்புறது தான் குண்டலினி யோகம். இதை தெரிவிப்பது தான் நாக பஞ்சமி. உங்கள் குலமே செடிக்கும். சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு இதை முதல்ல சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். நிறைய நம்ம பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணுங்கள், பேசுவோம்.